வணக்கம். ரவுண்ட் தி கிளாக் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் 7வது விமான ஓடுபாதையும் இராணுவத்தினர் இன்று காலையில் கைப்பற்றியதாக பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையம் தெரிவித்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சுந்தரபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. பிரிகேடியர் சமந்திர சில்வா தலைமையிலான இராணுவத்தின் 58வது படைப்பிரிவினரே இந்த விமான ஓடுபாதையை கைப்பற்றியிருக்கின்றனர். இதற்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் 6 விமான ஓடுபாதைகளை படையினர் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் 3வது ஆட்டம் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது. முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நிலையில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இன்றைய ஆட்டம் இலங்கை அணிக்கு மிகவும் முக்கியமானதாக அமைய உள்ளது. வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா வந்திருக்கும் மக்களுக்கு 3 புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டு 24,000 வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட இருப்பதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் 8,000 வீடுகள் படி 24,000 வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் எனவும் முல்லைத்தீவில் 1,13,000 பேரை இன்னமும் எஞ்சியிருப்பதாக அரசாங்க அதிபரின் தகவல்கள் கூறுவதாகவும் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் கூறினார். லண்டன் சென்ற சீன பிரதமர் வென் ஜியாபோ மீது சப்பாத்து வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் பக்தாத் சென்றபோது அவர் மீது செய்தியாளர் ஒருவர் தனது 2 சப்பாத்துக்களையும் வீசிய சம்பவம் உலகையே பரபரப்பில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் மறைவதற்குள் லண்டனில் சீன பிரதமர் வென் ஜியாபோ மீது சப்பாத்து வீசப்பட்டுள்ளது. சீன பிரதமர் வென் ஜியாபோ 3 நாள் பயணமாக இங்கிலாந்துக்கு சென்றுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது திடீரென எழுந்த ஒரு வாலிபர் வென் ஜியாபோ மீது ஒரு சர்வாதிகாரி என்று கூறிக்கொண்டு சப்பாத்தை வீசினார். அதோடு இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எப்படி பேச அனுமதி கொடுக்கலாம் என்று ஆவேசமாக கூறியபடி சப்பாத்தி அவர் கலட்டி வீசினார். ஆனால் வென் ஜியாபோ மீது அது படவில்லை. வென் ஜியாபோ மீது இருந்த மேடைக்கு முன்பாகவே விழுந்து விட்டது. உடனடியாக பாதுகாப்பு படையினர் அந்த நபரை மடக்கி பிடித்து அப்புறப்படுத்தினர். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். வணக்கம்.